காதல் ஆசை யாரை விட்டதோ உன்னொன் என்னங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டீங்க? உங்க அப்பா உங்க அத்தைலாம் வீட்ல தானே இருக்காங்க. என்ன பார்த்தா தப்பா நினைச்சுக்க போறாங்கங்க. அதெல்லாம் நான் சமாளிச்சுக்கிறேன், நீ வா உள்ள போலாம். சரி, இப்போ எதுக்கு நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க? ஏய், நாளைக்கு ஊருக்கு போகணும்ல, அதுக்கு கொஞ்சம் பேக்கிங்லாம் பண்ண வேண்டியது இருக்கு. நீ வந்தனா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவல, அதனாலதான் கூட்டிட்டு வந்தேன். பண்ணலாம், ஆனா உங்க அத்தை உங்க அப்பாலாம் இருக்காங்கல்ல, கண்டிப்பா ஏதாவது சொல்லுவாங்கங்க. நானே பயப்படல, நீ எதுக்கு பயப்படுற? வா பேசாம. ரொம்ப தைரியம் தான் உங்களுக்கு. ரொம்ப திமிரா இருக்கிற உங்க அக்காவே சமாளிக்க போறேன். எங்க அப்பா எங்க அத்தையெல்லாம் விஷயமே இல்ல எனக்கு. அத நினைச்சாதான் பக்கு பக்குன்னு இருக்கு. சரி, அவ்வளவு பக்கு பக்குன்னு இவ்வளவு பயத்தோட என்ன அங்க கூட்டிட்டு போக வேண்டாம். நான் இங்க இருக்கேன், நீ மட்டும் போ. நீ எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுற? இல்ல இல்ல, வாங்க. எங்க அக்கா தானே, நான் சமாளிச்சுப்பேன். பரவாயில்லம்மா, எப்படியும் உங்க அக்கா உன்னை திட்டுவாங்கன்னு நீயே சொல்லிட்ட. நீயும் வாய மூடிட்டு தான் இருக்க போற. ஆனா அதை பார்த்துட்டு எனக்கு கோவம் வரும். நான் தேவையில்லாம டென்ஷன் ஆகி வார்த்தையை விடுவேன். எதுக்கு? நான் பேசாம இங்க இருந்துக்கிறேன். நீ ஊருக்கு போயிட்டு அன்னைக்கு இப்ப சொன்ன மாதிரி வார வார வந்துட்டு போ. என்னங்க, நான் சும்மா தான் சொன்னேன். எனக்கு பக்கு பக்குன்னு பயமாலாம் இல்ல. நீங்க வாங்க, நம்ம பாத்துக்கலாம். இல்ல டிபி, நான் முடிவு பண்ணதுதான். என்ன விட்டுடு, நான் வரல. ஐயோ, அக்காவை பத்தி பேசிட்டே இருக்கவும் கோச்சிக்கிட்டாக போலயே. இப்ப எப்படி இவங்களை சமாதானப்படுத்துறது? அப்ப இவங்க என் கூட வரமாட்டாங்களா? ஐயோ. அருள், அருள், அண்ணா. அருள், அப்பாவும் அத்தையும் எங்க? அண்ணா, அத்தை கிளம்பிருச்சுண்ணே. அப்பா அத்தைய பஸ் ஏத்தியோட பஸ் ஸ்டாண்டுக்கு போயிருக்காரு. அப்படியே மார்க்கெட்ல போய் கொஞ்சம் காயெல்லாம் வாங்கிட்டு வரேன்ட்டு போனாரு. ரொம்ப நல்லது. அருள், வெளியே உங்க அண்ணி நிக்கிறா. அவ இப்ப கொஞ்ச நேரத்துல உள்ள வருவா. அவகிட்ட சின்னதா ஒரு சண்டை போட்டுட்டு வந்திருக்கேன். கண்டிப்பா என்ன சமாதானப்படுத்த தான் வருவா. நீ தடுத்து நிறுத்தி ஏதாவது ஒண்ணு பேசிட்டு இரு, சரியா? இது அண்ணி வந்திருக்காங்களா? ஆமா அருள், என்கிட்ட தான் பேச வருவா. என்ன சமாதானப்படுத்த தான் வருவா. ஆனா என்கிட்ட பேச விட்டுறாத அவள. சீ, அண்ணி பாவண்ணே. ஏய், நாங்க இது வரைக்கும் சண்டையே போட்டுக்கிட்டது இல்ல. இதான் ஃபர்ஸ்ட் சண்டை. அவ எப்படி என்ன சமாதானப்படுத்துறான்னு நானும் தெரிஞ்சுக்கணும்ல. சரி, ஆனா ரொம்ப கெஞ்சினாங்கன்னா விட்டுருவேன், பாத்துக்கோ. சரி. அப்புறம் திடீர்னு அப்பா எதுவும் வந்துட போறாரு. அவர் முன்னாடி அண்ணின்லாம் கூப்பிட்டுறாத. சரிண்ணே, நான் பாத்துக்கிறேன். சரி, அவ வரான்னு நினைக்கிறேன். சத்தம் கேக்குது, நான் உள்ள போறேன். ஐ, அண்ணி வர போறாங்க, ஜாலி. ஏண்டி, ஒழுங்கா தலை குளிக்கிறியா இல்லையா? இங்க பாரு எவ்வளவு பொடுகா இருக்குன்னு. ஹெல்மெட் போட்டுட்டு ஸ்கூட்டில போற, எவ்வளவு அழுக்கு வந்து படியும். ஏண்டி இப்படி பண்ற? எது, தலையில பொடுகு இருக்கா? ஐயோ, அதான் ஒரு மாதிரி அரைச்சுக்கிட்டே இருந்துச்சா? ஆமாண்டி, இன்னைக்கு வெந்தயத்தை ஊற வச்சு அரைச்சு தேய்ச்சி விடுறேன். நல்லா அலசிட்டு வா, பொடுகெல்லாம் போயிடும். நல்லா சொரிஞ்சு அலசு, சரியா? சரிம்மா. நிம்மதி, வேலையெல்லாம் உனக்கு பிடிச்ச மாதிரியே கிடைச்சிருச்சு. அதே மாதிரி நல்ல மாப்பிள்ளைய பார்த்து நாங்க கல்யாணமும் பண்ணி வைக்க போறோம். இனிமே உன் லைஃப்ல எந்த கஷ்டமும் இருக்காதுமா. நீ சந்தோஷமா நிம்மதியா இருக்கலாம், உன் பேருக்கு ஏத்த மாதிரியே. ஆமாப்பா, ஆனா நான் சந்தோஷமா இருக்கணும் இல்லையோ, நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்கல்ல? ஏமா அப்படி சொல்ற? பாத்தேன் நேத்து அனுச்சுட்டி கார்ட்டன்ஸ் சேனல்ல சண்டே ஸ்பெஷல். இது சுடர்வேலன் காதல் எபிசோட் 1. பா, பயங்கரமா இருந்துச்சே. கமெண்ட்ஸ் எல்லாம் வர படிச்சேன். நம்ம மக்கள் அப்படியே பாசிட்டிவா உங்க பேருக்கு அப்படியே கமெண்ட்ஸ் அள்ளி தெளிச்சிருக்காங்களே. அப்புறம் என்ன உங்களுக்கு பிரச்சனை? நீங்க ரெண்டு பேரும் நல்லா ஜாலியா குளுகுளுன்னு இருப்பீங்க. ஏய், ரிலீஸ் ஆயிடுச்சாடி? ஐயோ, நான் கவனிக்கவே இல்லடி. கவலைப்படாதீங்கம்மா, லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தான் இருக்கு. நம்ம செக் பண்ணி பாத்துக்கலாம். சரிடி. அப்புறம் நேத்து நீங்க பேசின ஸ்லாங் எல்லாம் சூப்பரா இருந்ததுமா. அந்த லாங்குவேஜ் எல்லாமே கிராமத்துக்கு ஏத்த மாதிரி இருந்துச்சு. ஆனா இப்போ ஏன் அந்த மாதிரி பேச மாட்டீங்க? அதெல்லாம் ஓரோட அப்படியே போயிடுச்சுடி. இங்க சென்னைக்கு வந்ததுல இருந்து எல்லாமே மாறிடுச்சு. மாமா, ஒரே ஒரு வாட்டி அந்த ஸ்லாங்ல நீங்க ரெண்டு பேரும் பேசி காமிங்களேன். ஹே போடி, என்னடி பேச சொல்ற? நேத்து எபிசோட்ல இருந்த டயலாக்ஸ் கூட சொல்லுங்க. நல்லா இருந்துச்சுமா, கேக்குறதுக்கு நல்லா இருக்கு. அது ஓவாயால அந்த மாதிரி கேட்கல, நல்லா இருக்கு. ப்ளீஸ்மா பேசுமா. என்னங்க, பேசுவோமா? பேசலாமே. மா, அந்த சைக்கிளை ஓட்டிட்டு வந்து இடிச்சதுக்கு அப்புறம் ஒரு சீன் பேசுவீங்கல்ல, அதை பேசி காமிங்கம்மா. ஓகே, அதை பேசிடலாமா? ஐயோ, தெரியாம இடிச்சிட்டேங்க, மன்னிச்சிடுங்க. ஏங்க, உங்களுக்கு தான் தெரியாம இடிச்சிட்டேன்னு சொல்றேன்ல. தெரியாம தானே இடிச்சு, பரவாயில்ல. ஹை, மனுஷங்களா? உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசுங்க. ஆமா, நீங்க இந்த ஊரா? உங்களை பார்த்ததே இல்லையே. நான் இந்த ஊரு தான். எங்க ஆத்தாலாம் இங்கதான் இருக்கு. ஆனா நான் எங்க அம்மாச்சி வீட்டுல பக்கத்து ஊர்ல வளர்ந்தேன். ஏங்க, நீங்க இளநீய குடுத்தா கொடுங்க, குடுக்காட்டி போங்க. எனக்கு என்ன வந்துச்சா? ஏய் நில்லுப்ல, உன் பேரை சொல்லிட்டு போ. அவ்வளவு திறமை சொல்லியா இருந்தா என் பேரை கண்டுபிடிச்சுக்கங்க. பேரை தானே கண்டுபிடிச்சிருவோம். Yeah.
அத இப்ப நினைச்சா கூட ஒரு மாதிரி வெக்கமா இருக்கு. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, நடுவில் இங்க ஒருத்தி நான் குத்துக்கல்லாட்ட படுத்து கிடக்குறேன். சரவணன் மீனாட்சியை போட்டு ஏலோ ஏலோ அப்படின்னு உங்க 2 பேருக்குள்ள மியூசிக் ஓடிட்டு இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். மா ஆனா சரியான சேட்டமா நீனு, எவ்வளவு வாழ்த்தனம் பண்ற. நீ பாட்டுக்கு அந்த பொண்ணு கிட்ட சைக்கிளை புடுங்கிட்டுலாம் ஓடுறியே. இது சும்மா ட்ரெய்லர் தான் கண்ணா, மெயின் பிக்சர் அடுத்த 9 எபிசோட்ல இருக்கும். வேற மாதிரி இருக்கும். ஐ எம் வெயிட்டிங் மா. ஆமா உன் பேரு தான் சுடர்விழியாச்சே, அப்பா ஏன் உன்னை முனிமானு கூப்பிடுறாரு? அது எங்க அடுத்த 9 எபிசோட்ல வருங்கிறேன். அப்புறம் இப்பவே அந்த கதையை இவகிட்ட சொல்லிட்டீங்கன்னா இவ அந்த வீடியோவே பார்க்க மாட்டா. விட்டுடுங்க, அவ எபிசோட்ல பார்த்தே தெரிஞ்சுக்கிட்டோம். என்னம்மா அனுஷா சுரேந்தருக்கு வியூஸ் ஏத்தி கொடுக்குறியா? ஆமா, இது எங்களோட சீரீஸ் கிடையாது. எங்க சீரீஸ்க்கு பேரு இது சுடர்வேலன் காதல் ISVK. உங்களுது காதலாசை யாரை விட்டதோ KAYV. இதை நீங்க வச்சுக்கோங்க, அதை நாங்க வச்சுக்கிறோம். ஆனாலும் ரொம்ப தெளிவுதாம்மா நீனு. பேசிட்டே இருந்ததுல காலையில நினைச்சது கூட மறந்துட்டேன். என்னங்க ரொம்ப நாளாச்சு, தன்மையும் மாப்பிளையும் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து எதுவுமே பண்ணலைல. அவங்கள இந்த தடவையாவது வீட்டுக்கு கூட்டிட்டு வரலாங்க. பொங்கலுக்கு கூப்பிட்டோம் வரல, தீபாவளிக்கும் கூப்பிட்டோம் வரல. சும்மாவாது கூப்பிட்டு கொஞ்ச நாள் தங்க வச்சு ட்ரெஸ் எல்லாம் வச்சு கொடுத்து விடலாங்க. இதுல வர சம்மந்தி வர வீட்டுல இல்லையா, ஊருக்கு போயிருக்காங்களாம். தனியா என்னத்தையும் சமைக்கிறேன்னு உருட்டிட்டு கிளப்பா. அதான் இங்க கூப்பிட்டுலான்னு பாக்குறேன். எது தன்மை இங்க வரலாம்? ஐயோ இத்தனை நாள் நான் எவ்வளவு ஜாலியா இருந்தேன். அந்த எரும மாடு வந்துருச்சுன்னா போச்சு, எல்லாத்தையும் புடுங்கிப்பா. ஏண்டி கல்யாணம் ஆகி போனதுல இருந்து இப்பதாண்டி அவ இங்க வரா, உடனே உனக்கு பொறுக்காதே. ஆமா சுடரு, நம்ம செய்ய வேண்டிய கடமையெல்லாம் நம்ம கரெக்டா பொறுப்பா செஞ்சிடணும்ல. நீ கூப்பிட்டு ஒரு வாரம் தங்குற மாதிரியாவது வர சொல்லு சுடரு. அப்படிதாங்க சொல்லலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன். மாமா ஒரு வாரம்லாம் வேணாமா, அவளோட பெரிய இம்சையா இருக்கும். ஒரு 2 நாள் போதுமா? ஏய் சும்மா ரெடி. அவ கல்யாணம் ஆகி போனதுல இருந்து நானே அவளை வீட்டுக்கு கூப்பிடவே இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கேன். அவ என்னைக்கு வந்து தங்கியிருக்கா? அட்லீஸ்ட் இப்பயாவது வரட்டும். ஒரு வாரம் நல்லா சந்தோஷமா இருந்துட்டு போட்டோம். அதெல்லாம் வேற மாதிரி ஃபீல்டி. கல்யாணம் ஆகி போனதுக்கு அப்புறம் அம்மா வீட்டுல வந்து ஒரு வாரம் தங்கிட்டு போகணுங்கிறதுலாம் பா அவ்வளவு நிம்மதியா இருக்கும்டி. அவ்வளவு சந்தோஷமா ரிலாக்ஸ்டா இருப்பாங்க. மா அதெல்லாம் மாங்குன்னு மாமியார் வீட்டுல வேலை செய்யற பொண்ணுங்களுக்கு. உன் பொண்ணெல்லாம் இங்கேயும் செய்ய மாட்டா, அங்கேயும் செய்ய மாட்டா, எங்கேயுமே செய்ய மாட்டா. இன்ன வரைக்கும் இப்ப வரைக்கும் ஒரு காஃபி போட வருமாமா அவளுக்கு? நீ நினைச்சிட்டு இருக்க அவளை கூப்பிட்டா சந்தோஷமா இருக்கும்னு. அவ அங்கேயும் அம்மா வீட்டுல இருக்கிற மாதிரி தான் இருக்கா. அது தெரியுமா உனக்கு? மலரம்மா அவளை அப்படி தாங்குறாங்க. ஏய் ஒத்துக்கிறேன்டி, மலரம்மா அவளை நல்லா தான் பாத்துக்கிறாங்க. ஆனா என்னதான் மலரம்மா அவளை தாங்கினாலும் அவங்களால சுடரம்மா ஆயிட முடியாதுடி. அம்மா தான், என்னைக்கா இருந்தாலும் மாமியார் தான். அதெல்லாம் ஒரு தனி ஃபீல்டி. அதெல்லாம் திருட்டுத்தனமா தாலியை கட்டிட்டு யார்கிட்டயும் சொல்லாம வீட்லயே வந்து உட்கார்ந்துருக்கிற பொண்ணுங்களுக்கு எல்லாம் புரியாதுடி. அம்மா இப்ப நீ யார சொன்ன? திருட்டுத்தனமா தாலியை கட்டிட்டு வீட்டுக்கே தெரியாம வீட்லயே இருக்கிற பொண்ணுங்களை சொன்னேன்டி. நம்ம விஷயத்த அப்படியே சொல்றாங்க. ஒருவேளை உண்மை தெரிஞ்சிருக்குமோ? ஐயோ சரி என்னங்க, நான் போய் தன்மைக்கும் மாப்பிளைக்கும் கால் பண்ணிட்டு வரேங்க. இன்னைக்கே வரேன்னு சொல்லிட்டானா ஓடுறது பறக்கிறது தாவறதுன்னு எல்லாத்தையுமே வாங்கிடலாங்க. சரி சுடரு. கண்ணோடு கண்கள் ஏற்றும் கற்பூர தீபமே, கை தீண்டும் போது பாயும் மின்சாரமே. அருள் எப்படி கண்ணு இருக்க? நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கேன் அண்ணி, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. ஆமா எதுக்கு என்ன அண்ணின்னு கூப்பிடுற? இதுக்கு முன்னாடி அக்கானு தானே கூப்பிட்டு இருந்த. அது உண்மை தெரியறதுக்கு முன்னாடி எனக்கு தான் இப்ப எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சே. அதுவும் இல்லாம அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிறவங்கள அக்கா நான் கூப்பிடணும் முறையே இல்லையே. அண்ணின்னு கூப்பிட்டா தானே முறை. உண்மை தெரிஞ்சிருச்சா? என்ன உண்மை தெரிஞ்சிச்சு உனக்கு? அப்பா எங்க அண்ணன் தான் ஒரு பெரிய நடிகன்னு நினைச்சா எங்க அண்ணனை கல்யாணம் பண்ணிக்க போற நீங்களும் இவ்வளவு பெரிய நடிகையா இருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை அண்ணி. உங்க அண்ணனை நான் கல்யாணம் பண்ணிக்க போறேனா? யாரு சொன்னா உனக்கு? எப்பா என்ன நடிப்பு, பொம்பளை சிவாஜியா இருப்பா போலயே. அண்ணி நார்மலா பேசுங்க. நான் தான் சொல்றேன் எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு. இன்னும் ஏன் நடிச்சிட்டே இருக்கீங்க? என்னது நடிச்சிட்டே இருக்கேனா? நான் ஏமா உன்கிட்ட நடிக்கணும்? அதுவும் இல்லாம உங்க அண்ணனை போய் நான் ஏன் கல்யாணம் பண்ணிக்கணும்? அவருக்கு தான் நிம்மதியாக்கா கூட நிச்சயம் ஆயிடுச்சே. அடி பாவி, இவன் நம்மள சமாதானப்படுத்த வருவான்னு பார்த்தா இவனை சமாதானப்படுத்த நம்ம வெளியே போன போலயே. அண்ணி நிச்சயதார்த்தப்ப அண்ணன் உங்க பக்கத்துலயே நின்னது, ஸ்னோ ஸ்ப்ரே கலர் பேப்பர்லாம் போட்டு எங்களெல்லாம் மறைச்சு அண்ணன் உங்க கையில மோதிரம் மாத்துனதுன்னு எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் அண்ணி. அருள் என்னம்மா கனவு கண்டியா? இல்ல பேய் ஏதாவது பிடிச்சிருச்சா? அருள் எனக்கு தெரிஞ்ச சாமியார் ஒருத்தர் இருக்காரு. அவரை மட்டும் வேப்பல் அடிச்சு திருநீர் பூசினார்னு வச்சுக்கோ, பேயெல்லாம் பறந்து ஓடிரும். வரியா போலாமா? இப்பயா இவ்ளோ பேசுறது? அடி பாவி, இவ்வளவு நாளா என்கிட்ட என்னங்க வாங்க போங்கன்னு வாழைப்பழம் மாதிரி பேசிட்டு அங்க எவ்வளவு காமெடி பண்ணிட்டு இருக்கா. அருள் பாவம் குழம்பி போய் அவன் மூஞ்சியே மாறிடுச்சு. அண்ணே அண்ணே என்ன அருள்? என்கிட்ட போய் சொன்னியானே? இவங்க கிட்ட கேட்டா இவங்க வேற என்னென்னமோ சொல்றாங்க.
என்னமா அந்த மேடம்க்கு என்ன சொல்றாங்க? நான் எதுக்கு உங்க அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கணும், அவருக்கு தான் நிம்மதி அக்கா கூட நிச்சயம் ஆயிடுச்சேன்னு ஒரு மாதிரி பேசுறாங்க. ஓஹோ, அப்படிலாம் சொன்னாங்களா இந்த மேடம்? என்ன எதுக்கு கல்யாணம் பண்ணணும்னு கேட்டுட்டு நம்ம வீட்ல வந்து எதுக்கு அருள் பல்ல காமிச்சிட்டு இருக்காங்க? ஹலோ, இது ஒண்ணு உங்க வீடு கிடையாது, இது என் வீடு. என்னது உங்க வீடா? ஐயோ, ஏன் ரெண்டு பேரும் என்ன இப்படி குழப்புறீங்க? இப்போ என்னதான் சொல்ல வரீங்க? அருள் அருள், நீ சரியான மொக்க சாம்பிராணி அருள். நீ ஆரம்பத்துல சொன்னதுதான் உண்மை. உங்க அண்ணனை நான் தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். என்ன தவிர உங்க அண்ணனை வேற யாரு கல்யாணம் பண்ணிக்குவா சொல்லு? ஓஹோ, மேடம்க்கு அந்த நினைப்பு வேற இருக்கோ? மேடம், அப்படிலாம் நீங்க ஒன்னும் யோசிக்க வேணாம். எனக்கெல்லாம் கியூல நிறைய பேர் நின்னுட்டு இருக்காங்க. நான் தான் வெயிட்டிங் லிஸ்ட்ல வச்சிட்டு இருக்கேன் எல்லாரையும். ஒன்னு இல்லைன்னா இன்னொன்னு போயிட்டே இருப்பேன். போவீங்க போவீங்க, நீங்க போற வரைக்கும் என் கையை என்ன புளியங்க பறிச்சிட்டு இருக்குமா? அருவாள் எடுத்து ஒரே போடா போட்ட மாட்டேன். இருங்க ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். இப்ப இங்க என்ன நடக்குது எனக்கு தெரியணும். இப்ப ஏன் ரெண்டு பேரும் இப்படி என்ன குழப்புறீங்க? தெளிவான விஷயத்த சொல்லுங்க. சரி சரி, டென்ஷன் ஆகாத, சொல்றேன். வெளிய இருந்து உங்க அண்ணன் உள்ள வந்தாரு. உன்கிட்ட என்ன சொன்னாரு? நான் சின்ன சண்டை போட்டிருக்கேன், அவ என்ன சமாதானப்படுத்த வருவா, நீ அவளை உள்ள விடாதன்னு சொன்னாரா? அது என் காதால நான் கேட்டுட்டேன். அதனால நான் ஒரு பிளான் போட்டு அவரை இங்க வர வச்சுட்டேன். இப்ப புரிஞ்சுதா? அடி பாவி, உன்னை என்னமோட நினைச்சேன்டி. ஆனா இவ்ளோ பெரிய கேடியா இருப்பேன்னு சத்தியமா நான் நினைக்கலாம். டிபி இனிமே கேடின்னு தான் கூப்பிடணும் போலயே. யாருக்கிட்ட? இந்த டிபி கிட்டே வா. அருள், என்னம்மா இன்ட்ரடக்ஷனே வேற மாதிரி இருந்திருக்கு போல. ஒரு மாதிரி ஆயிட்ட. ஜாடிக்கேத்த மூடி தானே, நல்லா இருக்கு. உங்க பேர் கூட நல்லா இருக்கு. ஏய் ஃப்ராடு, வந்து சமாதானப்படுத்த வா. நான் என்ன கோவமா தான் இருக்கேன் உன் மேல. இந்த உலகத்திலே கோவமா இருக்கேன்றதை அப்படி சிரிச்சுட்டே சொன்ன முதல்ல நீங்க தான் போங்க. சரி, போன போதுன்னு உன்னை மன்னிச்சு விடுறேன். வா, வந்து பேக் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணு. பேக் பண்றியா? எங்கனே போற? அது ஆபீஸ் வேலையா ஒரு 3 மாசம் என்ன வேற ஊருக்கு ஷிஃப்ட் பண்றாங்க அருள். 3 மாசம் அந்த வேற ஊர்ல தான் இருப்பேன். அதான் பேக் பண்ணிட்டு நாளைக்கு காலையில ரெடி ஆகணும். அப்போ நாங்களும் அங்கதான் வருவோமா? ஏய், உனக்கு ஸ்கூல் இருக்குல்ல, ஒழுங்கு மரியாதையா நீயும் அப்பாவும் இன்னைக்கு நைட்டு பாண்டிச்சேரி கிளம்புறீங்க. நானும் டிபியும் நாளைக்கு காலையில ஊருக்கு போறோம். என்னது? இப்ப என்ன சொன்ன? அது வந்து நீயும் அப்பாவும் இன்னைக்கு நைட்டு பாண்டிச்சேரி போறீங்க. நான் லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணிட்டு காலையில ஊருக்கு போறேன்னு சொன்னேன். ஏய் இல்ல இல்ல, நீ வேற என்னமோ சொன்னேனே, ஒழுங்கா சொல்லு. ஏய் போடி வாயாடி, எல்லாத்தையும் நோட்டீஸ் பண்ணுவா. நடத்துங்க நடத்துங்க, ஒரே ஜாலி தான். ஹே, அட்டி வாங்க போற பாரு. தன்மை, என்னம்மா பண்ற? ஹே தன்மை, என்ன இப்படி வந்து நிக்கிற? நீ பிரெக்னெண்டா இருக்கன்னு சொல்லக்கூடல. அதுவும் இல்லாம 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி தானே பார்த்தேன். அப்படியே பிரெக்னெண்டா இருந்தா கூட இவ்வளவு பெருசமா இருக்கும் 1/2 மணி நேரத்துக்குள்ள? எனக்கு ஒண்ணுமே புரியல. சந்துரு, காம் டவுன் ஆகுங்க. ஏன் இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்க? இது சும்மா பில்லோ சந்துரு. லூசு, தலகாணியவா வச்சிருந்த? ஒரு நிமிஷத்துல மறுபடியும் பழசெல்லாம் மறந்து போய் திடீர்னு ஞாபகம் வந்துருச்சோன்னு நினைச்சு பயந்துட்டேன். ஐயோ சந்துரு சந்துரு, என்ன பல்ல காட்டுற பைத்தியம்? பயந்தே போயிட்டேன் நானு. ஆமா, இப்ப எதுக்கு இந்த தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்க நீ? அது எப்படியும் இன்னும் கொஞ்ச நாள்ல இப்படிதான் இருக்க போறேன். அதான் முன்னாடியே தலைக்காணியெல்லாம் வச்சு பிராக்டிஸ் பண்ணிக்கிறேன், எப்படியெல்லாம் நடக்கணும், எப்படியெல்லாம் உட்காரணும்னு. ஓ மேடம், கன்ஃபார்மே பண்ணிட்டீங்களோ? இதுல என்ன டவுட்டு? டவுட்டுக்கு இல்ல, கண்டிப்பா அதெல்லாம் நடக்க தான் போகுது. ஆனா இவ்ளோ கான்ஃபிடென்ட்டா தலைக்காணியெல்லாம் வச்சு பிராக்டிஸ் பண்றியே, அதான் கேக்குறேன், அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா இருக்கியான்னு. ஆமா சந்துரு, என்னோட உள் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு. தன்மை, நீ அம்மாவாக போற, சந்துரு அப்பாவாக போறாரு. உங்களுக்குன்னு ஒரு குட்டி குழந்தை, அழகான கை கால்லாம் ரொம்ப குட்டியா, விரல்லாம் குட்டி குட்டியா, கண்ணு மூக்குன்னு எல்லாமே குட்டி குட்டியா வரப்போகுதுன்னு உள் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு சந்துரு. நீ சொல்றத கேட்கும் போதே ஆசையா இருக்கு தன்மை. நீ சொல்றதெல்லாம் நடக்குமா நடக்காதான்னு எனக்கு தெரியல. ஆனா நடந்தா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். சந்துரு, நடந்தான்லாம் சொல்லாதீங்க, கண்டிப்பா நடக்க தான் போகுது. காதலே காத்துல அழகாக வீசுது, கைப்பிடி இடுக்கல வாழ்க்கையும் தெரியுது. தன்மைக்கு இப்ப கால் பண்ணலாமா? என்ன பண்ணிட்டு இருப்பான்னு தெரியலையே. மாப்பிள்ள வேற வீட்ல இருப்பாரு, ஃபோன் பண்ணா டிஸ்டர்ப் ஆகுமோ? சந்துரு, ஃபோன் அடிக்குது, விடுங்க. ஏய், எங்க எஸ்கேப் ஆகலான்னு பாக்குறேன். போனை நான் பிடிச்சிக்கிறேன், நீ அப்படியே பேசு. சரி. ஹலோ அம்மா. தன்மை, என்னம்மா பண்ற? கட்டி பிடிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லு.
சும்மா இருங்க. அம்மா நான் சும்மா தான் இருக்கேன். சொல்லுங்கம்மா. இல்லம்மா, கல்யாணம் ஆனதுல இருந்து நீயும் மாப்பிள்ளையும் வீட்ல வந்து தங்கினதே இல்ல. அதான் உங்களை வீட்டுக்கு கூப்பிடலாமேன்னு ஃபோன் பண்ணேன். வர முடியாதுன்னு சொல்லு. நான் சந்திர கூட தனியா இருக்கணும்னு சொல்லு. என்ன கண்ணு அமைதியாவே இருக்க, எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற? அது ஒன்றும் இல்லம்மா, மலரம்மா வேற வீட்டில் இல்லை, ஊருக்கு போயிட்டாங்க. அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். அண்ணி வீட்டில் இல்லாததுனால தாம்மா கூப்பிடுறேன். நீ அங்கே தனியாக என்னத்தை சமைக்க போற? மாப்பிள்ளையும் வேற பாவம், எவ்வளோ நாளைக்கு தான் உன் சாப்பாடை சாப்பிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருப்பாரு. இங்கே வந்தீங்கன்னா நான் நல்லா ருசியாக சமைச்சு போடுவேன்ல. என் பொண்டாட்டி விஷத்தை கொடுத்தா கூட நான் குடிப்பேன். சரி, அப்ப இன்னைக்கு நைட்டு சாப்பாடு ஒரு பாட்டில் விஷம் தான் என் கையால தர, குடிச்சுக்கிறீங்களா? அப்படியாம்மா? சரிம்மா, நான் சந்துரு கிட்ட கேட்டுட்டு உங்களுக்கு கால் பண்ணவா? சரிம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ பொறுமையா கேட்டுட்டு கூட கூப்பிடு. நான் வைக்கிட்டா? சரிம்மா. சந்துரு, அம்மா கிட்ட என்ன சொல்லட்டும்? உன் விருப்பமா, உனக்கு என்ன தோணுதோ சொல்லு. நீங்க சொல்லுங்க, அங்க போலாமா இல்ல வேணாமா? நீ என் கூட இருந்தனா எனக்கு எங்கனாலும் ஓகே தான். அப்போ போலாமா? ஆனா நீ எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணணும். ப்ராமிஸா? சொல்லுங்க சந்துரு. அங்க போயிட்டா என் கூட தான் இருக்கணும். அம்மா தங்கச்சி அப்பான்னு ஓடிடக்கூடாது, சரியா? உங்களை விட்டுட்டு நான் எங்க சந்துரு போறேன்? அப்ப சரி, இப்பவே கால் பண்ணி இன்னைக்கு நைட்டு வரோன்னு சொல்லிடு. சொல்லிடுறேன். கனவிலும் நினைக்கல